ஃபெமினிசம்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒரு பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்க ப்ரிவிலேஜ்ல கை வைக்கிறாங்கல்ல. ஜெண்டர் பேஸ்டா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாதுன்னு நம்புறவங்க எல்லாருமே ஃபெமினிஸ்ட் தான் சொல்லிக்கணும். நீங்க ஒரு விஷயத்துல வந்து ரேஷனலா ஃபார்வர்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலயும் வந்து ரேஷனலா இருக்கீங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு பையன் சமைச்சிட்டான்னா டேய் பரவாயில்ல பயங்கரமா சமைக்கிற அப்படின்றதும், ஒரு பொண்ணு வந்து எனக்கு சமைக்க தெரியாது சொன்னா என்ன நீ ஒரு பொண்ணு இருந்து சமைக்க தெரியலன்னு சொல்றதும், God has created men stronger to protect women. அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அடிச்சாலும் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது. லைக் மேன் பவர், மேன் மேடு, ஒரு மனுஷன் செஞ்சான் அப்படின்றத வந்து மேன் மேடுன்னு தான் சொல்றோம். அது விமன் மேட் நம்ம சொல்றது இல்லை. அவங்க பேசுறத நம்ம கேட்கணும். ஹாய் நவீன். நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி நிறைய வகையான ஒடுக்குமுறைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டே தான் இருக்கோம். அதை பற்றி முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறோம், கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறோம், அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வகையான அப்ரெஷன் இருந்தாலும், லைக் ஒரு கேஸ்ட் மேலே இன்னொரு கேஸ்ட்டு நடத்தக்கூடிய ஒரு அப்ரெஷனாக இருக்கட்டும், ஒரு ரிலீஜன் மேலே இன்னொரு ரிலீஜன் பண்ணக்கூடியது, ரேசிசம், பிளாக்ஸு ஒயிட்ஸு அப்படின்னு இருக்கக்கூடிய அப்ரெஷன், இது எல்லாமே இருந்தாலும் ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டு, ஒரு தெரு, ஊர், வீடுன்னு எல்லாம் நம்ம ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு வகையான அப்ரெஷன் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலே அந்த வீட்டு ஆண்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பெண்களுமே கூட நடத்தக்கூடிய ஒரு அப்ரெஷனாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பற்றி பேச வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா வகையான அப்ரெஷனுக்கும் இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஆரம்பமாகவே இருக்குது. அண்ட் இதை பற்றி இன்றைக்கி ஒரே ஒரு எபிசோடில் நீங்களும் நானும் மட்டும் பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது எந்த வகையிலும் நியாயமாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி பேச போகிற எபிசோடு வந்து ஒரு தொடருக்கான தொடக்கமாக மட்டும்தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் இந்த தொடரில் வரப்போகிற பல எபிசோடுகளில் பெண்கள் பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். இன்றைக்கி நம்ம மெயினாக பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக பேச வேண்டியது எவ்வளோ முக்கியம், அதை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பேசிக்காக இந்த ஃபெமினிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாரும் பயந்து ஒதுங்குறாங்க. லைக் அது ஆண்களும் சரி, சில பெண்களுமே சரி, அந்த டேகை எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஆமா, கரெக்ட் தான். ஃபெமினிசம்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒரு பயப்படுறாங்க. இதுல இந்த ஆண்கள் பயப்படுறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த பேட்ரியார்கி மூலமா பல வருஷமா இந்த ஆண்கள் வந்து ஒரு பயங்கரமான ப்ரிவிலேஜ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபெமினிசம்னு பேசினா அவங்க ஈக்குவாலிட்டி ப்ரீச் பண்றாங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாருமே சமம்ங்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்க ப்ரிவிலேஜ்ல கை வைக்கிறாங்கல்ல, அந்த ப்ரிவிலேஜ்ல கை வைக்கிறதுனால அவங்களுக்கு பயம் வருது. ஸோ வந்து ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற பேசுறவங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இதுல பெண்களே வந்து ஏன் இந்த ஃபெமினிசம் பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மேல ரொம்ப அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்க்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பொண்ணுக்கே என்ன ஆனாலும் பரவாயில்ல, பட் வந்து அவ குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், அவ குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சிடாம இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலேயே வந்து இந்த ஃபெமினிஸ்ட் எல்லாம் பேசினா ஈகோ வந்துடும், வந்து இண்டிவிஜுவாலிட்டி வந்துடும், இண்டிபெண்டன்ஸ் வந்துடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னதான் ஆனாலும் குடும்பம் தான் முக்கியம், கணவன் தான் முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னு இருக்கணும்னே பாக்குறாங்க. இதுதான் அந்த பயத்துக்கு காரணம். இந்த ஈகோ வந்துடக்கூடாது, இண்டிபெண்டன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே அவங்க வந்து எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா எலிட் ஃபெமினிஸ்ட் நினைச்சுக்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்டிக்கு போறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்கல்ல, இவங்கதான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி பண்றதுல தப்பு இல்லைங்கிறது இன்னொரு பக்கம். பட் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே நம்ம காமன் மென்டாலிட்டியில இது மட்டும் தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா அப்ப நிஜமா ஃபெமினிசம் அப்படின்ற டேர்ம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? அது என்ன? அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன? யார் உண்மையான ஃபெமினிஸ்ட்? ஆக்சுவலா இந்த ஃபெமினிசம், இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் வந்து இந்த லாஸ்ட் செஞ்சுரியில இருந்து ஒரு 2-3 டைம் வந்து பெரிய பெரிய வேவா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபெமினிசம்னா என்ன ஜெனரலா அப்படின்னா, ஜெண்டர் பேஸ்டா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து ஃபெமினிசம். நிறைய அப்ரெஷன் இருக்குது பொண்ணுங்களுக்கு. பெண்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து பண்ண விடாம தடுக்கிறாங்க நிறைய விஷயங்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து லிபரேட் ஆகி எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றதுதான் ஃபெமினிசம். சோ இந்த மாதிரி ஜெண்டர் பேஸ்டா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாதுன்னு நம்புறவங்க எல்லாருமே ஃபெமினிஸ்ட் தான் சொல்லிக்கணும். சோ அப்ப அப்படி பார்த்தா வந்து ஃபெமினிஸ்ட்ன்றவங்க பெண்கள் மட்டும் கிடையாது, அப்படிதானே? கண்டிப்பா அப்படிதான். ஆண்களும் ஃபெமினிஸ்ட் சொல்லிக்கலாம். பட் வந்து இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் இதுல இருக்கு. என்னன்னா, இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த சென்ஸ் ஆண்கள் எல்லாருமே ஃபெமினிஸ்ட் தான், ஈக்குவாலிட்டி நம்புறவங்க எல்லாருமே ஃபெமினிஸ்ட் தான் அப்படின்னு இருக்கு.
இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்கள் வந்து ஃபெமினிஸ்டா இருக்க முடியாது, தே கேன் ஒன்லி பி அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைஸ்னா ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உமனோட ப்ராப்ளம் உமனை பேச வைக்கணும், நீங்க மென் வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லி நீங்க நிறைய பேசுனீங்க அப்படின்னா உமனோட ஒரிஜினல் ப்ராப்ளம் தெரியாம போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிலீவ் பண்றவங்க எல்லாருமே ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கலாம், அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தட் வாய்ஸ் நிறைய கேட்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து தெரிய வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனாலும் ஏன் வந்து இந்த மாதிரி பொதுவா பகுத்தறிவு பேசக்கூடிய நிறைய ஆட்களே வந்து அவங்கவங்க வீட்டுல வந்து இந்த ஃபெமினிசம்ன்ற விஷயத்த வந்து அவங்க கடைபிடிக்கிறதுலன்றதையும் தாண்டி வெளிப்படையா பேசுறதுலயுமே வந்து அவங்க ஃபெமினிசம்க்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து எதனால அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு எல்லாருக்கும்? இதுக்கு ஒரு காரணம் வந்து இதுக்கான கான்வர்சேஷன்ஸே நடக்கல. இது வந்து ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி உமன் வந்து அப்ரஷன் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு ரியலைஸ் பண்ணாலுமே அதுதான் வந்து வே ஆஃப் லைஃப், அப்படிதான் நம்ம கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈஸியா கடந்து போயிடுறாங்க. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஆள் எல்லா ப்ராப்ளமும் பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தான். இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து கேஸ்ட் அப்ரஷன் பத்தி ரொம்ப சிவியரா பேசுறாங்க அப்படின்னா, அவங்களால அதே ஃபோர்ஸோட எல்லா அதர் கைண்ட் ஆஃப் அப்ரஷன்ஸையும் பேச முடியுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட் இருக்குது. பேசணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் நியாயம் தான், பட் வந்து அந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் போன எபிசோட்ல கூட பேசியிருந்தோம், இந்த மார்க்ஸ் சோசியலிஸ்ட்லாம் வந்து கிளாஸ் அப்ரஷன் பேசுற அளவுக்கு கேஸ்ட் அப்ரஷனோ இல்ல வந்து ஃபீமேல் அப்ரஷனோ பேசுறது இல்லை அப்படிங்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேசுறவங்க அவங்களோட ஃபுல் டைமை வந்து ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த மாதிரி இன்னொரு விஷயத்த பேசுறதுக்கு அவங்களுக்கான டைம் கிடைக்கிறது இல்லையா, இல்ல அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல டைம் கிடைக்கிறது இல்லைன்றத என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்திலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த இன்னொரு விஷயத்த வந்து பெருசா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான கிளாரிட்டியுமே அவங்களுக்கு இருக்க பத்த மாட்டேங்குது. ஒருத்தர் அப்ரஷன் அப்படிங்கறத பத்தி பேசுறோம் அப்படின்னா எந்த வகையான அப்ரஷனுமே தப்பு தான். இப்போ நான் ஒருத்தனை பண்றது கரெக்ட், ஆனா எனக்கு மேல இருக்கவன் என்னை பண்றது மட்டும் தப்புன்னு பேசுறதுமே அதுவுமே என்ன சொல்றது, அது ஒரு ஹிப்போக்ரஸின்னு தானே சொல்லணும். கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கேஸ்ட் அப்ரஷன் கிளாஸ் அப்ரஷன் பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ரஸ் பண்ணப்படுற சைட்ல இருக்காங்க. அதாவது நான் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றேன், நான் வந்து எனக்காக பேசுறேங்கிறது இருக்குல்ல, அப்படி பேசுறாங்க. ஆனா இந்த உமன் ப்ராப்ளம்ல அவங்களே அப்ரஸர்ஸா இருக்காங்க. ஓகேவா? கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ற ஆண்களே அவங்க வீட்ல வந்து அவங்க பெண்கள் மேல அப்ரஷன் பண்றாங்க. சோ நீங்க அப்ரஸரா இருக்கப்ப நீங்க பண்ற அப்ரஷனை ரியலைஸ் பண்றது பெரிய கஷ்டம். அப்படி ரியலைஸ் பண்ணாலுமே அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும், பெரிய ஒரு ஒரு நேர்மை வேணும் அது பண்றதுக்கு. இவங்க மேல இருக்க அப்ரஷனை பத்தி இவங்க பேசலாம், ஆனா இவங்க பண்ற அப்ரஷனை பத்தி அப்ரஸ்டா இருக்கிறவங்க பேசக்கூடாது. அப்போ இதுவே ஒரு பெரிய என்ன சொல்றது முரணா இருக்கு. கரெக்ட் தான், முரணா தான் இருக்குது. பேசிக்கா நம்ம எல்லாருமே ஹிப்போக்ரேட்ஸ் தானே. நான் கூட இப்ப ரீசெண்டா இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் விட்டுருந்தாங்க, த மோடி அண்ட் த பியர் அப்படின்னு. அது வந்து ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, அந்த பையன் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட், முற்போக்குவாதி அப்படின்னு காட்டிக்குவான். இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப சிவியரா பேசுவான். அதை வந்து இந்த விஷயத்த வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனோட அப்பர் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ வந்து நீங்க எல்லாம் இன்னும் இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருப்பான். பட் அட் சேம் டைம் அவன் வந்து அந்த பொண்ணு மேல என்ன மாதிரி ஒரு டாமினன்ஸ் வச்சிருக்கான், ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், வந்து நீ வந்து இவன் கூட பேசக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, இந்த டைம்ல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இன்னமும் ரெக்ரெசிவா வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ வந்து நீங்க ஒரு விஷயத்துல வந்து ரேஷனலா ஃபார்வர்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலயும் வந்து ரேஷனலா இருக்கீங்கிற அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஆமா, நானும் கூட அந்த ஷார்ட் பிலிம் பார்த்தேன். ஆக்சுவலா ரேஷனலிஸ்ட்னு நம்ம நினைச்சுக்கிற எல்லாருமே அந்த ஷார்ட் பிலிம் பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே நிறைய ரியலைசேஷன்ஸ் வரும், எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்களே வந்து ஹிப்போக்ரிட்டிக்கா இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப அதோட எக்ஸ்டென்ஷனாவே பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த பெண்கள்லாம் வந்து பப்புக்கு போறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் வந்து எல்லாத்தையுமே இருக்கு. அது அப்படி இருந்தாலுமே அதுல வந்து ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்றதுதான் ஆக்சுவலான விஷயம். ஏன்னா நீங்க ஒரு ஆம்பளை வந்து சரக்கு அடிக்கும் போது அது சரியா தப்பான்னு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதே முடிவை தான் வந்து ஒரு பெண்ணுக்கு எடுக்கணுமே தவிர அவங்களுடைய ஜெண்டர் பேஸ்டா அவங்க பண்றது இது சரி தப்புன்னு நம்ம எடுக்க முடியாது. அதான் அவங்க சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, சரியா தப்பான டிசைட் பண்ண வேண்டியது அவங்க, இது அவங்களோட சப்ஜெக்டிவ் விஷயம். அங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்துதான் அவங்க வந்து அதுபடிதான் வாழணும்னு எதிர்பார்க்கறதே ரொம்ப தப்பு. அப்புறம் இன்னொரு கிரிஞ்சான ஒரு மீம் எப்பவும் அடிக்கடி பார்ப்பேன் இதுல FB-லனா, அதாவது
இந்த ஸ்மிருதி மந்தனா, பிவி சிந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் போட்டோ எல்லாம் போட்டு திஸ் இஸ் ஃபெமினிசம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்து பொண்ணுங்க சரக்கு அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி போட்டோ போட்டு திஸ் இஸ் நாட் ஃபெமினிசம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. டேய் டேய் நீங்க யாரா சொல்றதுக்கு எது ஃபெமினிசம் இல்ல அப்படின்னு? ஃபெமினிசம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க என்ன பண்ணணும்னு டிசைட் பண்றதுக்கான உரிமை தர்றதா ஃபெமினிசம். அவங்க சரக்கு அடிக்கணுமா, தம் அடிக்கணுமா, படிக்கணுமான்னு சொல்ல வேண்டியது அவங்களோட டிசிஷன். அது நீ உங்களுக்கு யாரும் கேட்கல, இதுதான் உங்களுக்கு இப்படிதான் வேணுமா அப்படிதான் வேணுமா அப்படின்னு கேட்கல. அது பேசிக்காவே வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கிட்டோம். அதாவது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், பெண்கள் பாவம், ஆண்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்ன்றதோடயே வளர்த்துட்டாங்க நம்மள. அதான் பிரச்சனை. இந்த மாதிரி சொல்றப்ப எனக்கு இன்னொரு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பண்றவங்க பத்தி தோணுது. அதாவது women and men are not biologically equal. God has created men stronger to protect women. இந்த மாதிரிலாம் வந்து பேசி ஒரு முட்டு கொடுப்பாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா எனக்கு இன்டென்ஷனலா வந்து இந்த வந்து பேட்ரியார்கி அப்போல்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றாங்களா இல்ல நிஜமாவே இன்னசென்ட்டா சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியாது. அதாவது என்னன்னா இப்ப இந்த பயாலஜிக்கலி சுப்பீரியர் அப்படின்னு எது சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத வந்து அவங்க சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து காட்டுவாசியா வாழ்ந்தப்ப காட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அனிமல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து உனக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. சோ அந்த அப்ப ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்குது. இப்ப கொண்டு வந்துட்டு இப்ப வந்து ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்டா இருக்குது. வீட்டு வேலைகள் பண்றதுக்கு இந்த ஜெண்டர்ல இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்பவும் வந்து நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கான அவசியமே தேவை கிடையாது. நீங்க ப்ரொடெக்ட் பண்றதே உங்ககிட்ட இருந்தா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. உமனை யார்கிட்ட ப்ரொடெக்ட் பண்றீங்க? உமனை வந்து மென்னு கிட்ட தான் ப்ரொடெக்ட் பண்றீங்க. சோ வந்து இங்க பிரச்சனை வந்து அவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் பிரச்சனை. அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இல்ல இந்த பயாலஜிக்கலி ஸ்ட்ராங்கர்ன்ற விஷயமே எனக்கு என்னமோ இந்த இந்த சொல்லுவாங்கல்ல டார்வின் தியரியில அடாப்டேஷன் சொல்லி ஒரு விஷயத்துக்கான தேவை இல்லாம போறப்ப அது வந்து யூஸ் ஆகாம போறப்ப அது இல்லாம போயிரும்னு, அந்த மாதிரிதான் இவங்க வந்து யுகங்களா வந்து பெண்களை வெளியே போக விடாம வெயில்ல அலைய விடாம வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்க பாடி வந்து அவங்களுடைய பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரே அப்படி ஆயிடுச்சா என்னன்றது தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பிசிக்கல்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒருவேளை ஆரம்பத்துல இருந்து எல்லாமே ஈக்குவலாவே இருந்திருந்தா விமனும் வந்து நம்மள மாதிரியே ஸ்ட்ராங்காவே இருந்திருப்பாங்களோ என்னமோ. இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. மேல் இடியட் தியரி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா தேவையில்லாம கிறுக்குத்தனமா நிறைய விஷயங்கள் வந்து உமன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது ஆக்சுவலா இது நிஜமான ஒரு தியரி. இது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வச்சு அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அனிமல்ஸ் வந்து அந்த இன்ஜுரிஸ் இருக்கும்ல, ரொம்ப ப்ரீமெச்சூர் டெத்ஸ், இன்ஜுரிஸ்னால டெத் ஆகுறது வந்து அந்த 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 ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ அப்படி பாக்குறப்ப ஆக்சுவலா இது மமோத் வச்சுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேல் மமோத்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுல தேவையில்லாம வந்து ஆக்சிடென்ட் ஆகி இல்ல வந்து சண்டை போட்டு அந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகி நிறைய செத்த மாதிரி இருக்கும். ஆனா உமன் அதாவது ஃபீமேல் மமோத்ஸ் வந்து இந்த மாதிரி எதுவும் இருக்காது. சோ உனக்கு வந்து ரொம்ப நாள் வாழணும், இதுவா இருக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்கு போகாம நிம்மதியா இருக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். சம்பந்தமே இல்லாம நான் வீரமா இருக்கேன், நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு போயிட்டு சண்டை போட்டு சாகிறது வந்து முட்டாள்தனம். இவங்க முட்டாள்தனத்தான் வந்து இவங்க வந்து பீயிங் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு மாதிரி முட்டு கொடுப்பாங்க. நீங்க யார் சொன்னா உமனும் மென்னும் ஈக்குவல் அப்படின்னு? உமன் வந்து டெஃபினெட்லி சுப்பீரியர். உமன் ஆர் கிரேட்டர் பவர்ஸ். அவங்களால நிறைய முடியும், அவங்க வந்து ரொம்ப வந்து எண்டூரன்ஸ் பவர் அதிகம். சோ வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி முட்டு கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ஏன் வந்து வீட்டு வேலை பாக்குறது குழந்தைங்களை பாத்துக்கிறதெல்லாம் வந்து இன்டீரியரா நினைக்கிறீங்க, அது வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். சோ அதெல்லாம் வந்து உமன் பண்றதுனால அவங்க தே ஆர் டெஃபினெட்லி கிரேட், மென் வந்து டெஃபினட்டா பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்க இப்படி வந்து புகழ்ந்து பேசியே அது புனிதப்படுத்தியே இந்த விஷயம் எங்களால பண்ண முடியாது, சோ நீங்களே பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்களே கஷ்டப்பட்டுட்டே இருங்க அப்படின்னு வந்து அப்படியே ஈஸியா ஒதுங்கிக்கிறாங்க. இது வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி. ஆனா இது அவங்க நிஜமாவே ஜென்யூனா பிலீவ் வேற பண்றாங்க. சில பேர் வந்து இது எஸ்கேப் ஆகிறதுக்காக சொன்னாலுமே சில பேர் ஜென்யூனா பிலீவ் பண்றாங்க உமன் வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சோ வந்து நிஜமா பாத்துக்கணும், ரொம்ப உயர்த்தி பாத்துக்கணும் அப்படின்னு. நீங்க உயர்த்தி எல்லாம் பார்க்க வேணாம்டா, ஈக்குவலா பாருங்கடா. நீங்க பண்றதை நாங்க பண்ண முடியும், நாங்க பண்றதை நீங்க பண்ண முடியுங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது. அதான் இன்னொன்னு இந்த மாதிரி இந்த இப்ப ஜீவா சட்டையை கிழிப்பாம பாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்ப பாரு அந்த இப்ப கல்யாணம் ஆகி போனோன்னு வந்து பாரு சமையல்லாம் கத்துக்கிட்டு அப்படியே வந்து குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கிட்டு மாமியார் எல்லாம் பாத்துக்கிட்டு இப்படி சமையா இருப்பா பாரு அப்படின்னு ஏத்தி விட்டு அப்படியே இருக்க வைக்கிறது. அதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாய்ஸ்ங்கிற விஷயம் தான். இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டு வேலை நல்லா செய்வாங்க, இல்ல அவங்க மாமனார் மாமனார் இவங்களாலதான் நல்லா பாத்துக்கிற முடியும்னு சொல்லி அவங்களை அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளேயே தள்ளிடுறாங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து அவங்க கையில இருக்கிறதே இல்லை.
இதுவே வந்து ஒரு பையனை வந்து நீ வந்து இந்த மாதிரி வேலையை தான் நீ நல்லா பண்ணுவ, அதனால நீ இதையே நல்லா பண்ணுன்னு சொல்றதும், அப்படி சொன்னா அந்த பையன் வந்து ஒத்துக்குருவானா? எனக்கு எதை நான் நல்லா பண்ணுவேனோ இல்ல எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு அதை தானே எனக்கு பண்ணணும்னு தோணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல. அதே யோசனை அதே எண்ணம் அந்த பொண்ணுக்கும் இருக்கும் அப்படிங்கறத விட்டுட்டு, ஓகே ஓகே நீ இது நல்லா பண்ற, இது நல்லா பண்ணுவ, இததான் உன்னால கரெக்டா செய்ய முடியும், நீ இதவே செய்யும் சொல்றதே வந்து அதுதான் மெயினா ஆக்சுவலா அவங்கள கண்ட்ரோல் பண்றது. அதான் இத வந்து இவங்க பிறந்து கொஞ்ச வருஷத்துலயே ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. பொம்பளை குழந்தைன்னா வந்து நீ வந்து வீட்டு வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஆம்பளைன்னா நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அடிக்கடி இதை பத்தி பேசுவோம் ஆக்சுவலா. சின்ன வயசுலயே வந்து பொண்ணு நீ வந்து வேற வீட்டுக்கு போற, அதாவது 10-11 வயசுலயே ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து வேற வீட்டுக்கு போற, இப்பெல்லாம் நீ வேலை கத்துக்கலன்னா எப்படி? நீ இப்ப அப்பதான் வந்து மாமியார் வீட்டுல போறப்போ வந்து இது பண்ணுவாங்க, நீ இப்படிலாம் இருந்தா வந்து நீ போற வீட்டுல வந்து என்னைய தானே தப்பா பேசுவாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஜெண்டருக்கும் வந்து ஒரு ரோல் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்க இப்படி இருக்கணும். ஈவன் ஃபார் ஆம்பளைகளே வந்து ஆம்பளை பையனா அழுகக்கூடாது, ஆம்பளை பையனா சமைக்க கூடாது. ஒரு பையன் சமைச்சிட்டான்னா டேய் பரவாயில்ல பயங்கரமா சமைக்கிற அப்படின்றதும், ஒரு பொண்ணு வந்து எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா என்ன நீ ஒரு பொண்ணு இருந்து சமைக்க தெரியலன்னு சொல்றதும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டா வச்சிருக்காங்க. இவங்கவங்க இதைதான் செய்யணும் அப்படின்னு. கரெக்ட் தான். இது வந்து அதான் இப்ப மென் படுற விஷயங்கள் வந்து டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க அழுகக்கூடாது, பையனை அழுதுட்டு அழுகிறியே, நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை வந்து சும்மா மென்னிசம் அப்படின்னு ஏதோ புதுசா பேசுறாங்க. ஃபெமினிசம்க்கு ஆப்போசிட்டா மென்னிசம் அப்படின்னு பேசுறாங்க. இப்படி பேசுறவங்க மென்கான ப்ராப்ளமா பேச மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஃபெமினிசம் பேசுறீங்கல்ல, நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, நாங்களும் தானே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. டேய் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாங்களும் கஷ்டப்படக்கூடாது, எது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணணுங்கிறதா ஃபெமினிசம். இந்த மென்னிசம் பேசுறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க நீங்க கஷ்டப்படுறத விட நாங்களும் கஷ்டப்படுறோம், பாருங்க எங்களால அழுகவே முடியல, எங்களால வந்து வீக்காலாம் இருக்க முடியல அப்படிம்பாங்க. ஃபெமினிசம் பேசுறவங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஈக்குவலா இருக்கணும் தான் பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்காம உங்ககிட்டயே சண்டைக்கு போறாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்குது. கரெக்ட். அதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்களுக்கான விடுதலைன்றது மட்டும் கிடையாது. ஃபெமினிசம் அப்படிங்கிறது எல்லா செக்ஸஸ்க்கும் அவங்களுக்கான ஈக்குவாலிட்டி வேணும்னு பேசுறதுதான் வந்து ஃபெமினிசம். ப்ரிடாமினன்ட்லி இது ஃபீமேலுக்காக தான் ஆரம்பிச்சது, பிகாஸ் இந்த ஃபீமேல் மூவ்மெண்ட் தான் அது. பட் ஸ்டில் எல்லா செக்ஸஸ்க்கும் இது பொருந்துங்கிறது தான் இங்க உண்மை. கரெக்ட் தான். அந்த மாதிரி ஆனா நம்ம அப்படி சொல்லும் போது சிலர் வந்து எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, சரி அப்படி எல்லாருக்கும் பேசுற விஷயமா இருந்தா அதுக்கே வந்து ஃபெமினிசம்னு ஃபீமேல டேக் பண்ணி பேர் வச்சீங்க, காமனா ஏதாவது ஒரு வேர்டு வைக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு காமனான விஷயத்துக்கு வந்து மேனை தானே நம்ம டேக் பண்ணியிருக்கோம். ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் மேன் பவர், மேன் மேடு, ஒரு மனுஷன் செஞ்சான் அப்படின்றத வந்து மேன் மேடுன்னு தானே சொல்றோம், அது விமன் மேட் நம்ம சொல்றது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இது எல்லாருக்குமான மூவ்மெண்டா இருந்தாலும் இது ஒரு பெண்களுடைய டேக்லைனோட இருந்துட்டு போட்டுமே. இப்ப என்ன ஃபெமினிசம் இருக்கட்டும், இது ஒரு ஸ்டார்ட்டாவே இருந்துட்டு போட்டுமே எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு. அதுவும் இல்லாம ஈக்குவாலிட்டிங்கிற வார்த்தை கேட்டாலே கடுப்பாருங்க நீங்க. அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஈக்குவாலிட்டி எல்லாம் சொல்றது? ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்றது ஒரு விஷயம். அட் த சேம் டைம் பெண்கள் சைட்ல இருந்தும் சரி, ஆண்கள் சைட்ல இருந்தும் சரி நிறைய சேஞ்சஸ் வர வேண்டியிருக்குது. என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் வரணும்னு நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம்? இதுல என்னெல்லாம் பண்ணணும்? சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பட் வந்து இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற சேஞ்சஸை சொல்லி இதை நம்ம கன்க்ளூசிவா இங்க முடிக்க போறது இல்ல, இதை முடிக்கவும் முடியாது. இதுல வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஃபெமினிசம்ல. ஸோ அதை தான் வந்து இனிமேல் வந்து நம்ம நிறைய எபிசோட்ஸா பேச போறோம் தனித்தனியா. ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்ஸ், இப்போ விமன் ஒர்க் பிளேஸ்ல எந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, செக்ஷுவல் அபியூஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தனித்தனி எபிசோட் தான் பேச போறோம். அண்ட் ஃபெமினிசம்லயே நம்ம டீட்டெயிலா பேச வேண்டிய டெர்மினாலஜிஸே நிறைய இருக்கு. லைக் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி, அப்புறம் விக்டிம் பிளேமிங், இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ப்ராப்பரான சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சவங்களும் இருக்கணும், அவங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இனிமேல் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நிறைய பெண்கள் கூட நம்ம வந்து இந்த விஷயங்களை பத்தி பேச போறோம். பெண்களுக்கான அடக்குமுறையில மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து அவங்க பேசுறத நம்ம கேட்கணும். ஸோ அதை தான் நம்ம இனிமேல் செய்ய போறோம். அவங்க பேசட்டும், நம்ம கேட்கலாம். நன்றி. நன்றி.